மினி பஸ்களை இயக்க மீண்டும் அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒருங்கிணைந்த மினி பஸ் திட்ட வரைவு அறிக்கையில் சென்னையில் தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவேகா நகர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், அடையார் பகுதிகளுக்கு மினி பஸ் சேவை வழங்கப்படாது என்றும், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், அம்பத்தூர், வளசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய புறநகர் பகுதிகளுக்கு மினி பஸ் சேவைக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேறு எந்தெந்த வழித்தடங்களில் மினி பஸ் சேவைகளுக்கு அனுமதி வழங்குவது என ஆர்டிஓக்கள் முடிவு செய்யலாம் என்றும், அதிகபட்சமாக 25 கிலோமீட்டர் தூரம் வரை மினி பஸ்களை இயக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனைத்து மினி பஸ்களிலும் GPS கருவிகளை பொருத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் ஜூலை 14ஆம் தேதிக்குள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும், இது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் ஜூலை 22ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள உள்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் நடைபெறும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் அரசியலுக்கு வந்த பின்னர் அவராக முன்வந்தால் அவருடன் கூட்டணி வைப்பது பற்றி அதிமுக பரிசீலிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். மதுரையில் பேட்டியளித்த அவரிடம் 2026 தேர்தலில் போட்டியிடப் போவதாக விஜய் கூறியிருப்பது பற்றி கேட்கப்பட்டது. அதிமுகவை யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வைக்காது, எப்பவுமே இதுவரைக்கும் வச்சதில்லை. அவங்க எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய, நான் இங்கே பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு அம்மா புரட்சித் தலைவர் அம்மா வழியில் அண்ணன் எடப்பாடியார் மிக மிக அற்புதமாக அதே வழியில் இருக்கார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் நடந்த கூட்டத்தில் விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை அறிமுகம் செய்து பேசிய அமைச்சர் பொன்முடி, கூட்டத்திற்கு வந்திருந்த பெண்களில் கல்லூரி படித்தவர்கள் எத்தனை பேர் என கணக்கெடுத்தார். எத்தனை பேர் காலேஜுக்கு போயிருக்கீங்க? கை தூங்க பார்ப்போம். கல்லூரியில் படித்தவங்க 1, அப்புறம் 2, பரவாயில்ல. இங்க இருக்கிற ஒரு 2000-3000 பேர்ல 2-3 பேர் காலேஜுக்கு போயிருக்கீங்க அந்த காலத்துல. அதே கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி ஜெகத் ரட்சகன், விக்கிரவாண்டி பகுதிக்கு தான் சம்பந்தி என்பதாலும் 6 குடும்பத்தினர் பெண் எடுத்து பெண் கொடுத்துள்ளோம் என்பதாலும் அனைவரும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறினார். இடஒதுக்கீடு போராட்டம் 23 பேர் உயிர் தியாகம் செய்து விட்டார்கள். அந்த 23 பேர் இறந்துட்டாங்க. இல்ல, நம்ம ஊருக்காரங்க, எங்க சொந்தக்காரங்க 2 பேர். அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டவர்கள் அந்த 23 குடும்பத்தை எட்டி கூட பார்க்கவில்லை. ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு. அவங்களுக்கு பென்ஷன் இன்னைக்கு 23 குடும்பத்துக்கு பென்ஷன் வருதுமா? அதை கொடுத்தது தலைவர் கலைஞர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை நடிகர் சரத்குமார் நேரில் சந்தித்து தமது மகள் வரலட்சுமியின் திருமண அழைப்பிதழை வழங்கினார். சென்னை மீஞ்சூர் வண்டலூர் புறவழிச்சாலையில் ஆட்டோ ரேஸ் மற்றும் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த சனிக்கிழமை 15க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பந்தயத்தில் ஈடுபட்டன. போட்டியை செல்போனில் படம் பிடித்தபடி இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்ற 2 பேர் சம்பவ இடத்திலேயே ஆட்டோ மோதி உயிரிழந்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட செம்பியம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் 7 பேரை கைது செய்துள்ளனர். ஒட்டன்சத்திரம் அருகே கம்பளிநாயக்கன்பட்டியில் இயங்கி வரும் தனியார் கல்குவாரியில் தடை செய்யப்பட்ட வெடிமருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் சுற்றியுள்ள விவசாய நிலங்கள், வீடுகள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எம்சான் தண்ணீர் கலவையை எடுத்துச் செல்லும் லாரிகள் கலவையை சிந்திக்கொண்டே செல்வதால் சாலையில் செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். பலமுறை நாங்கள் புகார் மனு கொடுத்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. கடைசியில் ஈடிக்கும் கொடுத்தோம், சப் கலெக்டர் வந்தாங்க, அன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் வரலாம் அப்படியே இருக்குங்க. இதை கவர்மெண்ட் உடனே தலையிட்டுங்க, இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும், பொதுமக்கள் சார்பில் கேட்டு. சென்னை கொரட்டூர் பகுதியில் இடம் வாங்கி தருவதாக 30 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்த புகாரில் பெண் தலைமை காவலர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். 2021ஆம் ஆண்டில் இடம் வாங்கி தருவதாக கூறி 3 ஆண்டுகளாகியும் பணத்தை திருப்பி தராதது குறித்து கேட்டபோது மிரட்டல் விடுத்ததாக மாலதி என்பவர் புகார் அளித்தார். இது தொடர்பாக 3 பேரை ஏற்கனவே கைது செய்த போலீசார் திருவொற்றியூர் காவல் நிலைய காவலர் தேவி மற்றும் அவரது கணவர் ரகு ஆகியோரையும் கைது செய்து விசாரிக்கின்றனர்.
மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் காஞ்சி சங்கராச்சாரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் நடைபெறும் வருடாந்திர 5 நாள் தெப்ப உற்சவத்தின் 2ஆம் நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பத்மாவதி தாயார் மாட வீதிகள் வழியாக திருக்குளத்தை அடைந்ததும் தெப்பத்தில் 3 சுற்றுகள் வலம் வந்ததை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். நெல்லை பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய் ஆகியவற்றில் தாமிரபரணி பாசனத்திற்காக அக்டோபர் 2ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 106 நாட்களுக்கு நீர் திறக்கப்படுவதால் 15,000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் பாசன வசதி பெறவுள்ளன. இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினர் ஓட்டு போட்டு புறக்கணிப்பார்கள் என்று மயிலாடுதுறை அருகே நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் திமுக கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறினார். அதிமுகவினர் யாரும் தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது, தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடாது என்று அறிக்கை விட எடப்பாடி தயாரா என்றும் RS பாரதி கேள்வி எழுப்பினார். பாய்காட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேர்தலில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இருந்தால் நாளைக்கு ஒரு அறிக்கை விட தயாரா? அதிமுகவினர் யாரும் ஓட்டு போட போகக்கூடாது, தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு எடப்பாடி தயாரா? அதையும் மீறி போட்டான்னு வச்சுங்க. ஒவ்வொரு போட்டிலும் இந்த மாதிரி ஏறிட்டு உட்காரும். நான் 24ஆம் தேதி அங்கே போக போகிறேன். அங்கே ஏஜென்ட் உட்காருவாங்கல்ல, யார் ஏடிஎம்காரன் வரான்னு தெரியல. அப்போ இவரெல்லாம் என்ன அர்த்தம்? எடப்பாடியை அவன் புறக்கணிச்சுட்டான். அவர் தேர்தலை புறக்கணிச்சாரு, இவன் ஓட்டை போட்டால் இவர் அவரை புறக்கணிச்சார்.